அன்புடனே கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய கூட்டு கிரக நிலை, இது எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல யோக பாக்கியங்களை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறது என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நம் முன்னோர்கள் பெரியோர்கள் நமக்கு எழுதி வைத்து சென்றுள்ள, கொடுத்து வைத்துள்ள கவியின் மூலமாக, பாடலின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயத்தை உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் இப்படி ரெண்டு உண்டு. இந்த உலக வாழ்க்கையே அப்படித்தான். அறிவாளி என்று சொல்லக்கூடியதற்கு அடுத்த பக்கத்தில் மூடன் என்று சொல்லக்கூடியது உண்டு. அழகு என்பதற்கு பக்கத்தில் அசிங்கம் என்பது உண்டு. இதுபோல் இரவு என்றால் பகல் உண்டு. மாதத்தை ரெண்டாக பிரித்து காட்டினாங்க. ஒரு பக்கம் தேய்பிறை, ஒரு பக்கம் வளர்பிறை. வருடத்தை இரண்டாக பிரித்து காட்டினார்கள். உத்தராயணம், தட்சிணாயணம். உத்தராயணத்தில் பூரா சுபகாரியம் பண்ணலாம், தட்சிணாயணத்தில் பூரா சுபகாரியம் பண்ணக்கூடாது. இப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களையும் இரண்டாக பிரித்தார்கள். சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள். ஆக இந்த அசுப கிரகங்கள் என்பவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல இருந்துட்டா நல்லதா, கெட்டவங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா உலகம் தாங்குமா என்று யோசிக்கக்கூடாது. ஆக இது மிக்ஸ் ஆகி இருந்தால் தான் சில துன்பங்களே தவிர, அதாவது ஒரு பகல் பகலாகவே இருந்துவிட்டால் ஒரு துன்பமும் இல்லை. ஒரு இரவு என்று சொல்லக்கூடிய இருட்டு முழுவதுமாக இருட்டாக இருந்துவிட்டாலும் எல்லாவற்றுக்கும் நல்லது தான். இந்த இரண்டும் மிக்சடாக இருந்ததுன்னு நினச்சி பாருங்களேன். அதாவது 1 மணி நேரம் பகல், 1 மணி நேரம் இரவு, அல்லது இரவுலேயும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, பகல் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இப்படி இயற்கை என்று சொல்லக்கூடியது ஒரு ரெண்டும் கட்டானாக இருந்தால் மனித வாழ்க்கை மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் இது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுபோலத்தான் மனிதனுடைய ஜாதகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பு பெற வேண்டுமென்றால் அசுப கிரகங்கள் அசுபர்களாகவே இருக்க வேண்டும், சுப கிரகங்கள் சுபகிரகங்களாகவே இருக்க வேண்டும். இதை கிராமப்புறங்களில் சிம்பிளாக சொல்லுவாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு அரை மணி நேரம் பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கிராமத்தில் நம்ம பெரியவங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், இதைத்தான் இன்றைக்கி கணக்கில் சொல்கிறோம். 2 மைனஸ் சேர்ந்துருச்சுன்னா ஒரு ப்ளஸ்ன்றோம். ஆக இப்படி கெட்ட கிரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் போய் இருந்து விட்டால் மிக நன்மை என்றால், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்களிலும் 2 விதமான பிரிவுகள் உண்டு. உதாரணமாக 3, 6, 8, 12 என்பது ஒரு கெட்ட நெகட்டிவான இடங்களாகவும், இந்த 4 இடங்களை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய 8 இடங்களும் நன்மைகளை சுட்டி காட்டக்கூடிய இடங்களாகவும் ஜாதகத்தில் நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அப்படியானால் இந்த கெட்ட கிரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் யார்? இப்போ உதாரணமாக கெட்ட கிரக லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், இவர்கள் எல்லாரும் கெட்ட கிரகங்கள். சுபகிரகங்கள் என்றால் யார்? வியாழ கிரகம் சுபகிரகம், சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இவர்களெல்லாம் சுபகிரகங்கள். இந்த புத கிரகத்திற்கென்று ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. என்ன? புதன் பெரும்பாலும் அசுபனோடு சேர்ந்தால் அவர் அசுபராக இருப்பார், சுபனோடு சேர்ந்தால் சுபராக இருப்பார். என்ன சார் சொல்ல வரீங்க? ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி இல்லை இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியலாம். இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அசுப கிரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கெட்ட வீட்டில் இருந்துட்டால் எப்படி இருக்குங்கிறத ஒரு அழகான ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க, கூரப்பா மைந்தனுக்கு பகைவர் கூட்டம் குவளையத்தில் புலிகண்ட பசுக்களைப் போல், சீரப்பா செம்பொன்னும் சென்னாடும் செயலாக வாழ்ந்திருப்பன் விதியும் தீர்க்கம் என்று ஒரு பாடலில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு, இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பகலவன் என்றால் சூரியன், சனி என்றால் சனி கிரகம், சேய் என்றால் செவ்வாய், பாம்பு என்றால் ராகு கேது. பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு பகர்கின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க. நான் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 3, 6, 8, 12 நெகட்டிவான இடங்கள்னு சொன்னேன். ஆக இந்த கோள்கள் எல்லாம் பகர்கின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க, 6ஆம் இடத்தில் இருந்தால், கூரப்பா குமரனுக்கு சத்துரு கண்டால், அந்த பையனுக்கு எதிரிகள் என்பவர் யாராவது எதிரில் வந்தாங்கன்னா, குவளையத்தில் புலிகண்ட பசுக்களைப் போல் என்றால் ஒரு மந்தையில்
ஒரு 100, 200, 1000 மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற போது 2 புலிகள் சென்றால் அத்தனை பசுக்களும் ஓடி ஒளியுமே தவிர ஒன்று கூட, அதாவது ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு 10 பசுமாடு சேர்ந்து ஒரு புலியை எதிர்த்து நிற்குமா? கேள்விப்பட்டிருக்கோமா? அது இயற்கையே இல்லை அப்படி. அதனால தான் குவளையத்தில் புலி கண்ட பசுக்களை போல். இப்படிப்பட்டவனுக்கு செம்பொன்னும் செந்நாடும். இந்த செம்பொன் என்றால் தங்கத்தை சொல்கிறது, செந்நாடு என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல செழிப்பான தேசம் என்று சொல்லலாம். செங்கோல் மன்னன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆக சீரப்பா செம்பொன்னும் செந்நாடும் செயலாக வாழ்ந்திருப்பன் விதியும் தீர்க்கம். அதாவது வாழ்கிறத மட்டும் சொல்லலை, இந்த அடிப்படை விதி தீர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாக்கியத்தை அதிகப்படுத்தும் செய்யுளாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஓடி வர்றாங்க, இந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்குமாங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த குழந்தையின் ஆயுள் தீர்க்கத்தை கண்டுபிடிக்கின்ற போது இந்த நிலைகளெல்லாம் அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லுவதற்கு ஒரு ஜோதிடருக்கு உதவியாக இருக்கும். அதனால் அது ஜாதகத்தில் கெட்ட கிரகங்கள் கெட்டுப்போவது என்பது கூட மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு யோகம் என்பதுதான் உண்மை. நல்ல கிரகங்கள் நல்லா இருந்துட்டா எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை உருவாக்கி ராஜயோகத்தை கொடுத்து உலகாளுகின்ற மன்னனாக இந்த உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதனை கூட உருவாக்கி தருமோ, அது மாதிரி இந்த கெட்ட கிரகங்கள் கெட்டுப்போகின்ற வாய்ப்பு வருகின்ற போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் புலிப்பாணி சித்தர் அழகாக இந்த 6 வரி பாடலில் பாடினார். பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க, கூரப்பா குமரனுக்கு சத்துரு கண்டால் குவளையத்தில் புலி கண்ட பசுக்களைப் போல். எதிரிகளே இல்லாமல், நோய்களே இல்லாமல், யாரும் இவருக்கு எதிரிகள் அல்ல என்று சொல்லுகின்ற நிலைகளிலே மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பெற்று கொண்டுகின்ற வாய்ப்பு இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் கிடைக்கும். மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிட சுடர் MS ராமலிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள். www.srivari-matrimony.com. இமெயில் info@srivari-matrimony.com. தொலைபேசி எண் 9841019369, 9440144581, 04424743278.